பாஸ்போர்ட்டை வேண்டிட்டு போனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விசாவின் விஷயங்கள் என்ன மாதிரி எங்கட கிராமத்தின் அழகையும் காட்டிக்கொண்டு எப்படி இருக்கு வேலியின் வரைச்சி பிடிப்பு. பிக்னிக்காரர்கிட்ட விளையாட்டு தெரியும் தானே, அவங்க அப்புறம் அதுக்குள்ள அளவு இன்னொரு எப்புக்குள்ள ஜாயின் பண்ணி இன்னொரு ரேட்டை காட்டி இவங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வர சொல்லி போட்டு இவ்வளோ நேரமாக வச்சு மினக்கெடுத்துறாங்க. இன்றைக்கு நான் இந்த அலுவலுக்கு போகிறேன். 2 சின்ன பிள்ளைகளையும் இன்றைக்கு கிண நாளைக்கு பிறகு மிஸ் பண்ணுறது வந்து கொழும்பு எப்படி இருக்குது, இலங்கையில் புதினங்கள் என்ன மாதிரி என்றதான் இந்த காணொலி. இதுதான் அந்த நான் சொன்ன கடை. இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நல்ல தான் 8906 காலமாக குருவி சத்தம் அந்த இந்த சத்தம்னு சொல்லி ஒரு இயற்கையான சூழலில் வாழ்ந்தேன் நான். ஐயாக்கே நம்ம முகத்து சம்பத்தையா வந்தாய் 80களில் 90களில் போனாக்கள் தங்களுக்குரிய வாழ்க்கையை வந்து நல்லா அமைச்சு இருக்கிறோம். அவர்கள் எங்களோட டபுள் ஸ்டார்னு பார்த்துட்டு சல்யூட் அடிச்ச வரலாறுகளும் இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கு ஒரு அலுவலாக கொழும்புக்கு போக போகிறேன். கொழும்புக்கு போக அங்கே போகிற வழியில் வார அனுபவங்கள், வார கடதெருவுகள், இரவு நேரம் கொழும்பு எப்படி இருக்குது, என்னுடைய பஸ் பிரயாணங்கள் எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு சின்ன அலுவலாக கொழும்புக்கு போகிறேன். ஒரு புது வீலோக்கா இருக்கும் இல்லையா, போகிற இடங்கள், அழகான காட்சிகள் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். மக்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். அடிக்கடி போகிறது தானே, இந்த முறை போய் என்ன மாதிரி அனுபவங்கள் என்று பார்ப்போம். கொழும்பு எப்படி இருக்குது, இலங்கையில் புதினங்கள் என்ன மாதிரி என்றதான் இந்த காணொலி. ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வடிவா தொகுத்து வழங்குவேன். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். பஸ்ஸுக்கு நடந்து போகிறேன். எங்களோட கிராமத்தின் அழகையும் காட்டிக்கொண்டு எப்படி இருக்கு வேலியின் வரைச்சி பிடிப்பு. போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று வவுனியா போய் தான் போக போகிறேன். வவுனியாவுக்கு போய் வவுனியாவிலேருந்து அங்கால பஸ் அடிக்கடி போகும் தானே, தொடர்ந்து லாங் ட்ராவல் பண்ணாமல் ஒரு வவுனியா மட்டும் போய் அங்கே நல்ல கடையில் ஒரு வெட்டிட்டு பிறகு அங்கால கொழும்புக்கு ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி கிளம்ப வேண்டியான். எப்படி இருக்குங்கிற கிராமத்தின் அழகு எழுத மட்டும் வாழுது. நேற்று தினம் ஒரு காணொலி போட்டிருப்பேன். மிருசுவில் துர்காபுரம் அங்கே வந்து இந்த கதிர்காம யாத்திரிகள் வந்தது எங்களிடம் தான், பக்கத்தை தான், கோயிலுக்கு பக்கத்தான் இருக்கிறோம். இப்போ நான் போக போகிறேன். இதுதான் ஆசைப்பிள்ளை ஏத்தமண்டை எல்லாருக்கும் தெரியும். அங்கே மேங்கோ மென்ஷன் இருக்குது. இதுல இருந்து தான் நான் பஸ் எடுக்க போறேன். இனி வர அனுபவங்களை காட்டுறேன். பக்கத்தில் வவுனியா பஸ் வந்து வருது. அதில் ஏறிட்டு போறதா பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஒரு மாதிரி பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறிக்கொண்டு ஜன்னல் கரைகளால் எங்களோட வயல் காட்சிகள், இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டு மெதுவாக அப்படியே மாவட்டத்தின் எல்லையை தாண்டி எழுதமட்டுவால் தாண்டி இப்போ கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே பஸ் போகுது. அங்கே இருந்து கொண்டு அந்த போகிற நினைவுகள், இயற்கை காட்சிகளையும் பார்த்து கொண்டு என்னுடைய பயணத்தை வந்து நான் தொடருறேன். பாருங்க இப்படி பச்சை பசையிலண்டு இருக்குன்னு அந்த இடையில பெய்த மழை வந்து நல்ல அழகாக இருக்குது. வவுனியாவுக்கு கிட்ட ஓமந்தையெல்லாம் தாண்டி பஸ் வந்து பயணித்து கொண்டிருக்குது. அங்கே போயிட்டு வவுனியா பஸ் ஸ்டாண்டில் இருந்து மத்தியானம் இன்னும் சாப்பிடையில இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சாப்பிட்டு போகிறதா தான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். வவுனியா பஸ் ஸ்டாண்டும் வந்துட்டுது. வவுனியாவுக்கு வந்துட்டேன். இப்போ வவுனியாவில் இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிம்பன்னு ஒரு கடை இருக்குங்க. அங்கே போயிட்டு நாசி குரான் வந்து நல்ல சாப்பாடு ஒரு கத்திட்டு வருவோம் மட்டும் தான் இப்போ போய்ட்டு இருக்கேன். 3 வீலரில் வவுனியாவில் சிம்பண்ணுக்கு போய் அங்கே சாப்பிட்ற விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த நான் சொன்ன கடை. இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நல்ல ஒரு சாப்பாடு கடை இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனால் நல்ல ஒரு லொக்கேஷன். அங்கே அந்த ஒரு சாப்பிட்றதுக்குரிய ஒரு மைண்ட் செட் வந்து அப்படியே வரும். நல்ல டேஸ்டான சாப்பாடு இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இது இந்த லொக்கேஷனை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மிக்ஸ் நாசி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். வந்தோடனே அதை டேஸ்ட் பண்ணி காட்டணும் எப்படி இருக்குது மிக்ஸ் நாசி. சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு அப்படி ஒரு விருப்பம். சாப்பிட்றது ட்ராவல் பண்ணுறது தான் கூட. ஸோ இந்த இடங்களுக்கு தெரிவேன். நான் ஆர்டர் பண்ணின மிக்ஸ் நாசி கோயிங் வந்து வந்துட்டுது.
எனக்கு இது சரியான விருப்பம். அந்த காஃப் பாயில் மாதிரி ஒரு ஒம்லெட் மாதிரி மேலே போடுவாங்க. அதை விட நல்ல இறைச்சி, கணவாய், நண்டு, இறால் எல்லாம் போட்டு ஒரு வேறு லெவல் கட்டொண்டு இருக்கும். அந்த டிஷ்ஷில் வந்து அவங்க சர்வ் பண்ணிக்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லைட்னிங் இயற்கைன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிப்பேன் நான். பெருசாக இதுகளை காணொலிகளில் சொல்கிறேன். எனக்கு வந்து சாப்பிட்றது, மியூசிக் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, வைஃபோட இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறது, இதுகள் தான் இந்த உலகத்தின் அதிக சந்தோஷமாக பார்ப்பேன். கூட சாப்பிடுவேன். நல்லா டேஸ்டான இடங்கள், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை ட்ரை பண்ணுவேன். சிம்பொன்னில் நல்ல ஒரு கட்டியாச்சு. சரிங்க, அப்படியே வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கொழும்பு பஸ்ஸில் ஏறி போகிறோம். பஸ்ஸில் ஏறிட்டேன். வவுனியாவால் அங்கால மதவாச்சி எல்லாம் தாண்டி சிங்கள கிராமங்களுக்குள்ளால இந்த பஸ் போய்க்க உண்மையிலேயே அந்த இடம் ஒரு அழகாத்தான் இருக்குது. பெட்ராவால வந்துட்டேன். பெட்ராவால வந்து 3 வீலரில் வந்து நான் இந்த மேலே இருக்குது இந்த இடத்துல தான் நான் நிற்க போகிறேன். மழையா இருக்குது. என்னுடைய ராசி இன்றைக்கு சரியான மழையா இருக்குது. பாருங்க, கொழும்பு ஃபுல்லாக மழையா இருக்குது. இதாக வந்து இங்கே தான் என்னுடைய ரூம் புக் பண்ணினா இங்கே தான் வந்து நிற்க போகிறேன். இன்றைக்கு இரவு பொழுது இதுதான் நான் இன்றைக்கு நிற்க போகிற அறை. இன்றைக்கு தான் இங்கே தான் என்னுடைய இரவு பொழுது வந்து கழிய போது லுக் பண்ணுவோம். ஒரு மாதிரி காலமாக ஒழும்பிட்டேன். இன்றைக்கு போக வேண்டிய காரியங்களுக்கு போகணும். கொழும்பில் நிற்க ஒரு வித்தியாசமான என்விரான்மெண்ட்டாக இருக்குது. எங்களோட ஊருக்குள்ளே இருந்து காலமாக குருவி சத்தம், அந்த இந்த சத்தம்னு சொல்லி ஒரு இயற்கையான சூழலில் வாழ்ந்தேன். நான் எழுத மட்டும் வரல. இன்றைக்கு இந்த அலுவலுக்கு கொழும்புக்கு வந்தோடனே விடிய பார்த்தா ஒரே வாகன இறைச்சல்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எல்லோரும் வேலைக்கு ஒழும்பிடுவினோம். ஒழும்பி தங்களோட வேலையெல்லாம் பார்க்க தொடங்கிடுவினோம். நடப்பினம் வாகனங்கள் எல்லாம் 4 மணிக்கு கலகட்டும். எங்கடையாக்கள் 5:30, 6க்கு தான் எழும்புறது. இன்றைக்கு நான் இந்த அலுவலுக்கு போகிறேன். 2 சின்ன பிள்ளைகளையும் இன்றைக்கு கிண நாளைக்கு பிறகு மிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் என்ன விட்டுட்டு வந்தது ஒரு மாதிரி கிடக்குது. என்னதான் இருந்தாலும் வந்த அலுவலை நாங்கள் பார்க்க வேணும் இல்லையா, அதுக்காண்டி வந்திருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய அலுவலுக்காக நான் அந்த போக வேண்டிய இடத்துக்கு என்னுடைய ரூமில் இருந்து கிளம்ப போகிறேன். இப்போ நான் என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு போகிறேன். போகிறதுக்காக பிக்மி போட்டுட்டு இதில் இருந்து போகிறேன். சரியான நோய்ஸியாக இருக்கும். என்னென்னா கொழும்பு வந்து பயங்கர பிஸி. பாருங்க, இப்போ பிக்மிக்களால் ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் அது என்னுடைய இடத்துக்கு வந்துடும். வந்தோடனே நான் என்னுடைய இடத்துக்கு போகிறேன். பிக்மி போட்ட கார் வந்துட்டுது. இவர் தான் 8906. ஒரு மாதிரி ஏறிட்டேன் காரில். இப்போ நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன். இவர் தான் என்னுடைய அண்ணா. கொழும்பு கால வேலையில் வந்து பயங்கர விஷயம் இருக்கு. ஐயாக்கே நம்ம முகத்து சம்பத்தையா வந்தாய். சரி, வந்து சேர்ந்துட்டேன். பிக்னிக்காரர்கிட்ட விளையாட்டு தெரியும் தானே, அவங்க அப்புறம் அதுக்குள்ள அளவு இன்னொரு எப்புக்குள்ள ஜாயின் பண்ணி இன்னொரு ரேட்டை காட்டி பேப்பட்டம் காட்டி வந்தாச்சு. கன பேர் என்ன வெள்ளையும் சொல்லையுமா தெரியுதுன்னு போய் யோசிப்பீங்க. கொழும்புக்கு வந்துட்டாலே வைட் அண்ட் வைட் தான். அதெல்லாம் அப்படி. தேங்க்யூ. அட நாதாரி, வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி ஏதாவது விசா அலுவல், ஃபிங்கர் பிரிண்ட் அலுவல்ன்ட்டு நாங்கள் நினைச்சு கொண்டிக்க இவன் இதை போய் வகுப்பில் இருக்கிறான். என்னடா நாதாரி வேலை பார்த்துட்டு இருக்கிற இங்க, நீ இப்போ எங்கடா நிற்கிறேன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்டா மங்கனி கூட்டு ஒருதன் இங்கே கொழும்புக்கு வாரேன்னு சொன்னா தனியாக இதுக்கு மட்டுமா வருவான். விசா எடுக்கிறதுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு மட்டுமாடா இங்க வருவான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. நான் அறியலை. நான் வந்தது ஒரு ட்ரைனிங்குக்கு. அதாவது நான் வேலை செய்யறது வந்து இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரியான ஒர்க், செக்ஷுவல் ஹெல்த் ஒர்க், பாலியல் ரீதியான நோய்கள் சம்பந்தமான தடுப்பு பிரிவில் வேலை செய்யறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில். ஸோ அங்கே வந்து இப்போ இந்த வெர்ச்சுவல் இன்டர்வென்ஷன்ஸ் இப்போ வந்து உலகம் மாறிடுது இல்லையா. டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப்னு சொல்லி மாறிட்டு நாங்கள் இப்போ எழுத்தும் பேப்பரில் நிற்காம இப்போத்தியான ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன மாதிரி அவர்களுக்கு அந்த சேவையை வழங்குறேன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொண்டு ஸ்லைடான்னு சொல்லி ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூனிட்டில் ஒரு ட்ரைனிங் நடந்தது. அதுக்கு தானையா வந்தேன் நான். சும்மா ஒரு இன்ட்ரோவில் ஒரு என்ன பாஸ்போர்ட் எழுதிட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்பிடுவீங்க. ஏன்னா நீங்கள்
இப்போ என்னில கடுப்பாறது விளங்குது. நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையா நான் உங்களுக்கு ஒரு சின்ன சீட்டிங் மாதிரி தான் செஞ்சேன். நான் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. செல்லம்மா அதை ஏற்றுக்கொண்டு இந்த காணொலி உண்மையாக கொழும்புக்கு நான் வந்தது இந்த நோக்கத்துக்காகத்தான். அதாவது ஒரு ட்ரைனிங் ஒன்று இருந்தது, அதற்காக வந்து நான் சாமத்தில் வந்து இறங்கி ஒரு மாதிரி ரூமுக்கு போய் பிற பிக்னி ஓட்டு வந்து சின்னதாக சுற்றி காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். பிஸியான இடம் கொழும்பு. இறுதியில் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன் நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ வரைக்கும் இலங்கையில் ஏன் இருக்கணும்னு யோசிக்கிறதுண்டா, இங்கே சொந்தமாக வேலை செய்கிறேன், பார்ட் டைமாக யூடியூப் செய்கிறேன், யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி என்னென்னு சொல்கிறது, 2 பிள்ளைகள் இருக்குது. எல்லாம் விட்டுட்டு போனால் அவ்வளோ பேர் கஷ்டப்படுவினம். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இட்ட வரைக்கும் இருக்கிற எந்த மைண்டில் இருக்கிற முடிவு என்னென்னா, இங்கே இருக்கணும், இங்கே இருந்து சாதிக்க வேணும், இங்கே ஏதாவது செய்யணுமென்றதான் இட்ட வரைக்கும் இருக்குது. என்னடா நான் இங்கத்தே மக்களோட வரிப்பணத்தில் படிச்சிருக்கிறேன், இங்கத்தே சுற்றாடல், இங்கத்தே வெப்பநிலை தான் என்னுடைய உடம்புக்கு செட் ஆகும் இல்லையா? அதை விளங்காமல் பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன், வீசா எடுக்க போகிறேன்னு சும்மா குழம்பி கொண்டு நிற்க வேண்டாம். அதான் என்னுடைய முடிவு. என்னன்னு சொன்னால் என்னிட கோவிக்கக்கூடாது. நான் எப்பவும் என்னுடைய புறச்சூழல் மாறேங்க, நான் அதுக்குரிய ஒரு கண்ணாடி மாதிரி தான் செயற்படலாம் இல்லையா? இப்போ இலங்கையில் ஒரு கொஞ்ச நாளாக இருக்க சில பேருக்கு ஒரு போரிங்காக இருந்திருக்கும். அப்போ நானும் ஒரு காணொலியை போட்டிருந்தேன். என்னது, வெளிநாட்டுக்கு போகிறது நல்லமா, இலங்கையில் இருக்கிற நல்லமா, இலங்கையில் பணவீக்கம் அப்படியான விஷயங்களை போட்டிருந்தேன். என்னதான் இருந்தாலும் நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், பிஹெச்ஐயா. சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது. இப்போ ஒரு ஆர்மி கேம்புக்குள்ள ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போகிறோம்ண்டா, அங்கே டோக் இந்த வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்கள், அவர்கள் எங்களோட டபுள் ஸ்டார்னு பார்த்துட்டு சல்யூட் அடித்த வரலாறுகளும் இருக்குது. கூப்பிட்டு இப்போ ஒரு மேஜர் தர அதிகாரிகள் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவினோம், எங்களை கூப்பிட்டு அப்படி மரியாதை அறிவினோம். சொல்ல வர்றது என்ன இருந்தாலும் இங்கே பிறந்துட்டோம், இங்கத்தே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என் எலும்புகள்கிட்ட பலம், என் உடம்பு எனக்கு இங்கே சுவாத்தியமாக இருக்குது. ஏதோ சரியோ பிள்ளையோ காசுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கே கிடைக்குமென்றதை அநேகமான ஆக்கள பின்னூட்டத்தில் நான் அறிஞ்சு கொண்டேன். காசுன்றது மட்டும்தான் கிடைக்குமென்றது அநேகமான ஆக்கள் அந்த காணொலியில் சொல்லி இருந்துச்சுன்னா 80களில் 90களில் போன ஆக்கள் தங்களுக்குரிய வாழ்க்கையை நல்லா அமைச்சு இருக்கணும். 2 பிள்ளைகளும் விட்டுட்டு போனால் நேராக சொன்னால் அந்த குடும்ப நிலைமை மோசமாகும். அதுதான் அப்படி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் இஞ்சத்தை போலீஸ் ஆமியை பார்க்க அல்லது ஒரு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவரை பார்க்க நான் சர்வசாதாரணமாக கடந்துடுவேன். நானும் ஒரு யூனிஃபார்ம் உத்தியோகத்தர், என்னுடைய நாட்டு உத்தியோகத்தர்களவே. அப்போ நான் பதகளிப்பட்ட ஒரு க்ரைம் பின்னணியோ எனக்கு இல்லை. இதுவே வெளிநாட்டுக்கு நான் போக ஒரு இல்லீகலாக நான் போனேன்டா, இல்லை லீகலாக போனால் கூட நாங்கள் ஏதாவது களவாக வேலை செய்கிறத பிடிச்சிடுவாங்களோ, அல்லது களவாக நாங்கள் இங்கே நிற்கிறத பிடிச்சிடுவாங்களோ என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. 5 நிமிஷம் பக்கத்துல இருந்து நண்பர்களுடைய கதைக்கலான்னு அநேகமானாக்கள் சொல்லியிருந்துச்சுன்னா 5 நிமிஷம் கதைக்கிறதுக்கு டைம் பெறாது. சோஷியல் ஹெல்த், இப்போ உதாரணமாக முகப்புத்தகத்தில் சரி, யூடியூப் தளத்தில் சரி, ஏராளமான கண்டாக்ட்ஸ் இருக்குது. அதாவது சோஷியல் வெல்பீயிங் இருக்குது. நிறைய நண்பர்கள், அவர்களுடைய பின்னூட்டங்கள், அவர்களுடைய ஆதரவு, ஊக்குவிப்பு. உதாரணமாக நீங்கள் எல்லாம் அப்படியான ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்கள். எனக்காக ஊக்கம் தர உறவுகள், உண்மையான சொந்தங்கள். ஸோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஒரு மொழிக்காரன், அவனை எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, முடிவு எடுத்து கிடக்குது. என்ன இருந்தாலும் இங்கே இருக்கணும், இங்கே ஏதாவது தொழில் செய்யணும், இங்கே நல்ல தான் வாழ்கிறோம். மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போனால் அந்த வாழ்க்கை எப்படி அமையும் என்று உண்மையாக தெரியாது. நீங்கள் எல்லாரும் வச்சுருப்பீங்க, முன் கட்டத்தை பார்த்துட்டு ஏதோ பாஸ்போர்ட் எடுக்க போதாங்க நிறுவன் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு தான் வந்திருக்குது, அதான் ஒயிட் ஷர்ட்டுன்னு. நான் நார்மலாகவே இங்கே கிளம்பு அப்படியான விஷயங்களுக்கு வந்தால் ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுறது. அது ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும். ஸோ இதான் என்னுடைய நிலைப்பாடு, இப்போதைக்கு என்னுடைய நிலைப்பாடு இது. எதிர்காலத்தில் என்ன மாதிரியும் எனக்கு தெரியாது, ஏன்னாண்டா அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த காணொலியை பார்த்து யாராவது கோவம் அடைஞ்சிருந்தால் உண்மையாக மன்னிச்சு கொள்ளுங்க. வேணுமென்று செய்கிற ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமே, ஒரு ட்ராவல் வீலோக்காக இருக்கட்டுமே, நடுகளும் இருந்து கதைச்சு தானே போடுறதுன்ட்டு தான் இதை செய்தது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களை நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.